ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையில கவலை கண்ணீரை மறந்து அப்பா செய்த நன்மை நினைக்க அப்பா உங்களை நோக்கத்துக்கு அப்பா எங்கள் கிருபை எங்களுக்கு தருவீராக. இந்த ஆண்டவரே அப்பா மீதம் இருக்கிற ஆராதனை நேரங்களை நீர் பொறுப்பெடுத்துக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் இருக்கிறீர், எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறீர். அதுக்காக நன்றி. இந்த பிரசனத்தினால எங்களை மூடிக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது பிள்ளைகள் ஒரு பாடலை பாடும்போது நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கர்த்தரை துதிப்போம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே என்ற பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.
போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி என்னும் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்னும் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா என்னும் சுகமானவர், யெகோவா ரூவா என்னும் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா என்னும் சுகமானவர், யெகோவா ரூவா என்னும் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவர் என்று பாடலை பாடலாம்.
பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே மூடுவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே மூடுவீர். என்னக்கோ நீரெந்த துணையாளரே, நாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்த துணையாளரே, நாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே.
கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பெருக செய்கின்றேன், பலனடைந்திடுவேன். எல்லாம் எடுவிழிக்கணும், இல்ல புனகல் போடணும். கண்ண மூடி சொல்லுங்க, பலனடைந்திடுவேன். பலனடையட்டும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயம் பலனடையட்டும். உயர பறந்திடுவேன் நான். சொல்லுங்க, எனக்கும் நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எனக்கும் நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. ஆமென், ஹல்லேலூயா. எங்களை கேட்கிற தெய்வம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, நீர் என்னை காண்கிற தெய்வம், நீர் என்னை கேட்கிற தெய்வம். ஆண்டவரே, என்னுடைய நல்ல துணையாளராய் இருக்கிறீர். ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். நிழலில் என்றும் தங்குவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எந்த விஷயமும் ஒருவனும் எனக்குள்ளே வைத்திருக்கிற சந்தோஷத்தை பறிச்சுக்கிடவே முடியாது. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். சூழ்நிலைகள் மாற வரைக்கும், எனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் மாற வரைக்கும் சொல்லுங்க, துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே ஓயாமல் துதிப்பேன், சோராமல் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி. ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் எங்க மேல இருக்குது. எதுவும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆவியின் பட்டயம் எனது கேடகம். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்குற எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு துக்கத்தின் ஆவி எங்களிட்டு வெளியே போகட்டும், வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன்.
செய்த நன்மை ஆயிரம் ஆயிரமான நன்மைகள் பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை நல்ல அவயவம் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு நன்றி சொல்லுங்க. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு குதீர், பாவம் நீக்கிட கழுவி விட்டீர். எப்படி எங்களை அன்பு கூர்ந்திருக்கிறார். தன் சொந்த குமாரனை, தன் சொந்த ஜீவனை கொடுத்ததால் இப்படி ஒரு வாழ்க்கை பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, சொல்லுங்க. நன்றிப்பா, நன்றி செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆண்டவருக்கு நன்றி பலிபீட கட்டும்படியா நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவர். உங்கள் நீ தந்தாலும் ராஜனே, உம்மை பாடக்கூடுமோ ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே, உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே, சுற்றத்தாரும் காலத்து குளிர்த்திட்டார். நம்பினோர் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்து குளிர்த்திட்டார். நம்பினோர் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. ஆயிரம் நாவுகள் தந்தாலும் ராஜனே, உம்மை பாடக்கூடும். ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே, உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை ஜீவ பலியாய் உங்க ஆவி ஆத்ம சரீரங்களை அவர் கையில கொடுத்து, கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே.
வந்துட்டார். கொள்கை கூறிய பலர் பிரிந்துட்டார். அநேக காரியங்களை, அநேக நபர்களை நம்ம பார்த்துருக்கலாம். பிரிஞ்சு போகிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் வேணும்னு இல்லை. ஆனால் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறது விரதான் தான் பைபிள் சொல்லுது. சொல்லுங்க, என் நம்பிக்கை நீங்க தான். சொல்லுங்க, என் அருகில் எப்போதும் நீர் இருந்தா போதும். என் ஆடல் நீர் இருந்தா போதும் ராஜா. ஹல்லேலூயா, நீர் இருந்தா போதும் அப்பா. ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய மனதான ஒரு வாஞ்சை இதாதான் இருக்கணும். அவங்க விட்டு போயிட்டாங்க, இவங்க விட்டு போயிட்டாங்க, அப்படி பேசினாங்க, இப்படி பேசினாங்க, இதெல்லாம் விட்டுட்டு எந்த ஒரு வேதனையிலே இருக்கிறத விட்டுட்டு நம்ம சொல்லணும், பரலோக கவனம் ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருப வேண்டுமே எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை
கரத்துல சபையார முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோமே ஆண்டவரே. எங்க ஆராதனையில நீர் வாசமா இருக்கிறீர். இந்த நாள்ல அப்பா நாங்க செய்கிற ஆராதனை நீர் பிரியப்படுகிறீர், அதுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் தொடர்ந்து இருக்கிற நேரங்களை பொறுப்பெடுத்துக்கோங்க. ஆவி ஆத்ம சரீரங்களை முழுவதுமாய் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, கட்டுகிறவர், கன்ஸ்ட்ரக்டர், வாழ்க்கையை கட்டுகிறவர் அவர்தான். ஆமென். அல்லேலூயா. மனுஷனை கையின் மண்ணால மேக் பண்ணவர். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய மேக்கர். ஆமென். அல்லேலூயா. மண் எடுத்து நம்மளை என்ன பண்றாரு, அழகா வரைகிறாரு. ஆமென். அல்லேலூயா. இஸ் த கன்ஸ்ட்ரக்டர். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையை கட்டுகிறவர், நிலை நிறுக்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அதுல அந்த வசனத்துல இருக்குது, he is the protector. ஆமென். பாதுகாவலர். எந்த மனுஷனும் தன்னை தான் பாதுகாத்துக்கிடவே முடியாது. ஆமென். சொல்லுங்க, என்னுடைய ஆத்துமாவை என்னையே நான் பாதுகாக்க முடியாது. ஆமென். அவர் தூங்காமல் உறங்காமல் என்னை பாதுகாக்கிறவர், என்னை ஒவ்வொரு நிமிடமும் என்னை விசாரிக்கிறவர். ஆமென். எங்க மேல வெச்ச கண்ணு வெச்ச மாதிரியே வச்சிருப்பார். ஆமென். அல்லேலூயா. எதுக்காக? நம்மளை குற்றத்திற்கவோ குறைத்திருக்கவோ மனுஷன் அதுக்கு தான் பார்த்துட்டு இருப்பான். எப்போ விழுவா, எப்போ எங்களுடைய ஆசை இவனிடத்தில் நிறைவேறும். மனுஷனுடைய காரியம் அப்படிதான். சாத்தான் நம்மளை விழத்தள்ளுகிறவன், ஏன்னா அவன் பொறாம பிடிச்சவன். நம்ம மட்டும் ஆண்டவர் கூட இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஆமென். ஆனா ஆண்டவர் நமக்கு நல்ல பாதுகாவலர். ஆமென். சொல்லுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பாதுகாக்கிற தெய்வம். ஆமென். காலை தோறும் நம்மளை விசாரிக்கிறவர், நிமிடம் தோறும். ஏங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஒருத்தன் விசாரிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும் நமக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிமிடம் தோறும் நம்மளை விசாரிக்கிறவர், ஒவ்வொரு நிமிஷமும் இவங்க மேல கரிசனை உள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்ம நிறைய பேர் அப்படிதான் இருக்கோம்ல. நிறைய பேர் சொல்லுவோம், எங்க மேல கரிசனை இருக்கிறவங்க யாருமே கிடையாது. இதுதான் பெரிய ஒரு வேதனை. அப்படித்தானே? நம்ம அன்பு செலுத்தின மாதிரி மற்றவங்க நம்ம மேல அன்பு செலுத்துறது இல்லை. இதுதான் இந்த உலகம். இதுதானே நமக்கு பெரிய வேதனை. யோசிச்சு பாருங்க, நம்ம இருதயத்துல நமக்கு இருக்கிற காயங்கள் என்ன? நம்ம எதுக்காக அதிகம் காயப்படுறோம்? எதுக்காக நொந்து போயிருக்கோம்? சொல்லுங்க. ஒரு பக்கம் நம்ம பாவ போராட்டம், பாவங்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும், மனுஷங்களால ஏற்பட்ட காயங்கள், அன்பில வந்த ஏமாற்றங்கள் நிறைய. அப்படித்தானே? சில சூழ்நிலைனால நம்மளை விட்டு போயிருக்கோம். சிலர் குறை சொல்லி போயிருக்கோம். சில குறை சொல்லிக்கிட்டே பக்கத்துலயே இருக்கு. அப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வேதனை என்ன? நம்ம அன்பு கொடுக்கிற அளவு அவங்க நமக்கு அன்பு கொடுக்கறதே இல்லை. ஆனா நம்ம தெய்வம் நம்ம மேல அன்பா இருக்கிறவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். இயேசுனா அன்புதான். ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் மேல நான் அன்பு வச்சாலே அவங்கள அதிக கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அவங்க மேல அதிக நான் கரிசனையா இருப்பேன். ஆமென். தேவன் நம்ம மேல அதிக அன்பா இருக்கிறாருங்க. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் அந்த சிலுவை மரத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டார். சிலர் ஈஸியா சிலுவை தொங்கி போட்டுக்கிடுவாங்க. எங்க இருக்கும் சிலுவை? கழுத்துல டாலர். ஆனா அந்த சிலுவை என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அன்பின் அடையாளம். ஆமென். அல்லேலூயா. சிலுவை அன்பின் அடையாளம். எனக்காக அவர் சிலுவை சுமந்தார். ஆமென். இந்த அளவா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால மற்றவங்களே நேசத்தை குறித்து அவங்க நமக்கு நேசிக்கலன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறது வேண்டாம். அவர் நம்ம மேல அதிக அன்பா இருக்கிறதுனால. இந்த ஒரு குழந்தைய ஒரு தாயின் கருவில இருக்கும் போதுந்தே அந்த குழந்தைய அவ பார்த்துருக்கே மாட்டானா. வயிற்றுக்குள்ள இருக்கும் போது இருந்தே, அது சின்னதா உருவாகும் போது இருந்தே அது மேல அன்பு வருது, கரிசனை வருது. அப்படித்தானே? அப்பத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எது வரைக்கும்? அந்த பிள்ளை எவ்வளோ பெரிய பிள்ளை ஆனாலும் அதே அன்பு தான்,
அதே கர்சனை தான். அது யார் சொல்லி கொடுத்து வரணும்னு இல்லை. அது எதுக்குள்ள கலந்தது தெரியுமா? உறவுக்குள்ள, ரத்தத்துக்குள்ள. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் என் மேல வச்சிருக்கிற அன்பு ரத்தத்துக்குரியது, ரத்தத்தினால வந்தது. சொல்லுங்க, பிளட் பாண்ட். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் என்னை நேசிக்கிறது பிளட் பாண்ட். ஆமென். ஒரு அம்மா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு சில நேரத்தில் பாருங்க, அப்பா பிளட் குரூப் இல்லை, அம்மா பிளட் குரூப் இல்லை, வித்தியாசமான பிளட் குரூப். அப்படிதானே சிஸ்டர்? அப்படிதானே? ஆனா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருக்கும் ஒரே குரூப் தான். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா என் மேலும் அன்பதா இருக்கிறாரு? ஆமென். அதுல நாங்க முந்திக்கிடணும். யாரும் நம்மளை நேசிக்கிறதில்லைன்னு சொல்றதுக்கு நம்ம முந்திக்கிடுறோமே தவிர, இயேசு என்னையும் நேசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறவருங்க. ஆமென். அவர் நமக்காக செய்யாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் நமக்காக. சுதந்திரிச்சுக்கிட வேண்டியது நம்முடைய பொறுப்பு, அவ்வளோதான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்முடைய பாதுகாவலர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவனை நம்பி இருக்கிறவா? ஆமென். என்னுடைய முடிவு சமாதானம்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென். அர்த்த ஆயுஷ்ல நான் போக மாட்டேன். ஆனா துன்மார்க்கன் தன்னுடைய வயதுல ஆயுஷ்ல பாதி அளவேனும் இருக்க மாட்டான் பைபிள் சொல்லுதுங்க. ஆமென். துன்மார்க்கன் எவ்வளவு வாழ்ந்து சுகித்திருந்தாலும் என்ன? நம்ம எப்பவுமே பார்த்து சோர்ந்து போகிறது என்ன தெரியுமா? மற்றவங்களை பார்த்து, அவங்ககிட்ட இருக்கிறதே பார்த்து, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, அது இருக்கு, இது இருக்கு, அவங்க வீட்டுல இப்படி இருக்காங்க, இதுதான் பார்த்து சோர்ந்து போறோம். ஆனா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கிறிஸ்து இருக்கிறாரா? ஆமென். என் வீட்டுல ஏசப்பா இருக்காரா? என் மனசுல ஏசப்பா இருக்காரா? என் பிள்ளைகளுக்குள்ள ஏசப்பா விதைக்கப்பட்டிருக்கிறாரா? ஏசப்பா வளர்ந்துட்டு இருக்கிறாரா என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே? இதுதான் ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு இருந்தா போதும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த தீங்கும் என்னை அணுகாமல் பாதுகாத்துக்கொள்ளும். ஆமென். ஏ தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்குனல்தே. என்னத்தை காப்பாத்துறாரு அவரு? நம்முடைய சரீரங்களை மட்டும் இல்ல, நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுகிறவர். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது 70 வருஷம், பலத்தின் மிஞ்சி போனா 80 வருஷம். ஆனா தேவனோடு கூட இருக்கிற வருஷங்கள் ஆயிரங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எவர்லாஸ்டிங் லைஃப், எவர்லாஸ்டிங் லைஃப் நமக்கு இருக்கு. நம்ம சரீரத்துக்கு பிடிச்சதான் அதிக கவனம் போடுறோம். ஒரு 40-30 வயசு, 40-40 வயசு ஆன உடனே சுகர் வந்துடக்கூடாது, பிபி வந்துருக்க கூடாது. நமக்கு என்னென்ன பயம் வருது என்ன தெரியுமா? நம்ம ஒவ்வொரு வியாதி வரும்போது நம்முடைய பலன் குறுகி போகுது. சீக்கிரம் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம்ன்ற ஒரு பயம். ஆனா சரீரத்துக்கும் நம்முடைய உயிருக்கும் நம்ம படுற ஒரு பயத்தை நாங்க எதுக்கு ஆத்துமாவுக்கு படுறது இல்லை? இதுல விட பல மடங்கான வருஷங்கள் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க போறோம். ஆமென். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம். நம்ம வாழுகிற எதுக்காக? காணாத பரலோகத்தை நோக்கிதான். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? நான் போறேன், போயிட்டு அங்கே உட்கார்ந்துக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரா? என்ன பண்றேன்னு இருக்காரு? உங்களுக்கு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி திருப்பி வாசஸ்தலத்தை ஏற்படுத்திட்டு நான் வரமாட்டேன்னு சொல்ல, திருப்பி வந்து அவர்கிட்ட இருக்கிறதுக்கு நம்மளே கூட்டு போறாரு. ஆமென். இதுதான் மகிமை நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த சரீரம் இந்த மண்ணோட போயிரும். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளோ நான் ஐஸ்வர்யமான இருந்தாலும், என்கிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தா, நான் மடிச்சேன், நான் எங்க போவேன்? மண்ணுக்கு தான் போவேன். ஆனா என்னுடைய
முன்னுக்கு போகாது. அவரை அது எங்கே போகும் தெரியுமா? அது அது நம்ம கொடுத்தாரலாம், நமக்குள்ள வெளிச்சம் வச்சாரல, அவரை நோக்கி தான் போகும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் நம்ம எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும், சின்ன பிள்ளைல எதிர்காலத்தில் அப்படி இருக்கணும், நான் எதிர்காலத்தில் எப்படி 40 வயசு இருக்கிறவங்க சொல்லுவாங்க 50 வயசுக்குள்ளே நான் இதெல்லாம் பண்ணணும், 60 வயசு இருக்கிறவங்க சொல்லுவாங்க 70 வயசுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும். எல்லாருமே நான் எதிர்காலத்தில் இப்படியா இருக்கணும் இப்படியா வரணும்னு யோசிக்கிறோம் இல்லையா? ஏன் கர்த்தர் வருவார், அது அடுத்த நிமிஷமானாலும் எதிர்காலம் தானே, அதுக்கு நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேன். நான் ஏன் நம்ம நினைக்கிறது கிடையாது. ஆமென். சபையும் நம்முடைய ஜபங்களும் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குன்னு மட்டுமே ஆயிடுச்சு, அப்படிதான் ஆயிடுச்சு. ஆனா எப்பொழுதும் சொல்லணும், ஆண்டவரே இந்த உலகெல்லாம் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் நீர் எனக்கு கொடுத்துருக்கிறீர், ஆனா தேவையானது ஒன்னே தான்ப்பா, நீங்க தான் எங்க தேவை. ஆமென். என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என்ன இருந்தாலும் அது மேல நான் என் மனதை வைத்துற மாட்டேன். என்ன எனக்கு கொடுத்தாலும் அதை வச்சுக்கிட்டு நான் ஒரு இடத்துல நின்ற மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல நிற்க கூடாது, போயிட்டே இருக்கணும். ஆமென், சொல்லுங்க. கெட்டி கிடக்கிற குட்டையா நான் இருக்கவே கூடாது. பிசாசு அப்படிதான் பண்ணுவான். ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளை கட்டி போட்டு, ஏதோ ஒரு தேவைகளுக்குள்ள, ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்குள்ள, ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இருந்துக்கிறது இல்லைங்க. ஆமென், அல்லேலூயா. பலவீனமா அதையும் வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார், நான் முன்னேறி போகணும். ஆமென். பிரச்சனை, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு வெளியே வர்ற வழியை எனக்கு தேவன் வச்சிருக்கிறார், நான் முன்னேறி போகணும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க. எங்கேயும் நான் ஒரு இடத்துல சப்புன்னு உட்கார்ந்துடவே கூடாது. நதி ஒரு இடத்துல நிற்காது. ஆமென். அது மழை காலத்திலையும் நல்லா எப்படி ஓடும்னா ஆக்ரோஷமா சீறி பாஞ்சி ஓடும். அதே மாதிரி இந்த தாமிரபரணி நதியெல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம அது எப்படி சொல்றாங்கன்னா, எப்பவுமே கொஞ்சம் தண்ணினாலும் ஒச்சாத நதி ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வச்சாது ஒரு நாளும். இதுதான் தேவ பிள்ளையுடைய ஆசை. ஆமென், சொல்லுங்க. எந்த இடத்துல நான் உட்கார்ந்துடவே கூடாதுங்க. பிசாசுடைய முக்கியமான அவனுடைய பிளான் என்ன தெரியுமா? ஏதோ நம்ம எந்த விஷயத்துல பலவீனமா இருக்கோன்றது பிசாசுக்கு நல்லா தெரியும். எந்த விஷயம் செஞ்சா நம்ம சோர்ந்து போறோம் நல்லா தெரியும். எந்த விஷயம் நமக்கு அவன் பண்ணானா நம்ம அப்படியே நின்றுவோன்னு தெரியும். ஏன் தெரியுமா? அதுனே அவன் நோட் பண்றான்னா, நமக்குள்ள தேவன் வச்சிருக்கிற அபிஷேகம்ன்றது பெருசுங்க. அந்த அபிஷேகத்தை உணராதபடிக்கு அவன் பல பிளான்ஸே போடுவான். என்ன இருந்தாலும் சொல்லணும், எல்லாம் தூக்கி உதறிட்டு என் கூட இருக்கிற தேவன். ஆமென், சொல்லுங்க. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். சில சொல்லுவாங்க, இதுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்றேன், எனக்கு வாழ்க்கைன்றதை எனக்கு ஆசை இல்லை, வாழணும்னே ஆசை இல்லை. நான் எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சில நேரத்துல தெரியல. வாழணும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சில சொல்லுவாங்க, தற்கொலை பண்ண முடியாதெல்லாம் அதனால நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தற்கொலை பண்ண நரகத்துக்கு போயிடுவோம்ல, அதனால நான் வாழ்றேன். வாழணும்னு என்ன எண்ணமும் எனக்கு இல்லை. ஏன்னா உலகம் அப்படி பண்ணிடுச்சு. ஆனா ஒரு காரியத்தை சொல்லணும், நான் வாழுவேன். ஆமென், நான் ஓடுவேன். நான் என் இயேசுவுக்காக, சொல்லுங்க, என் ஏசப்பாவுக்காக நான் வாழணும். எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க. நம்ம இருக்கிறது சிலருக்கு, பலருக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காது. இப்போ என்னைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னைய நிறைய பேருக்கு பிடிக்காது. சில நேரத்தில் யோசிச்சு பாருங்க, உங்களை எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்காது. நின்னா குறை, உட்காந்தா குறை, பேசினா குறை, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ சிஸ்டர் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போகிற இடத்துல எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா? இல்லை. ஏன் போகிறோம்? எங்களை ஒரு விஷயத்தில் அவங்கள ஒரு விஷயத்தில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்குது. புரியுதா? அத்தனை பேர்
பேஷண்ட்ஸுக்குரிய அந்த பிளட் சாம்பிள் எடுத்து இவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் அமையுது. அதனால மற்றவங்க என்ன வேணா நினச்சிக்கிட்டோம், நானும் படிச்சிருக்கிறேன், என்னுடைய படிப்பு உதவியா இருக்கணும், நான் 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும், இதை நினைச்சுதான் எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் ஓடுறோம். காசுக்காக இல்லை இல்லையா? காசு தேவைதான், ஆனா அதை தாண்டி இருக்கிற ஆம்பிஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆமே, அவங்களுக்கு பிடிக்கி இவங்களுக்கு பிடிக்கல, அவங்க இப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னா ஓடவே முடியாது. புரியுதா? அப்போ ஒரு ப்ரொஃபஷனுக்கே இப்படின்னா எத்தனை பேரை சந்திக்கிறீங்க, ஆனாலும் திருப்பி போறீங்க, திருப்பி அவங்கள பாக்குறீங்க, திருப்பி பேசுறீங்க. ஏன் அப்படி பண்றோம்? அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா வாழ முடியுமா? இதேதான் ஊழியத்திலும் அதேதான். எங்களை தூற்றுறவங்க, எங்களை பேசுறவங்க 1000 பேர் இருக்கலாம், ஒரே ஒரு விஷயம்தான், ஆத்துமா வெளியேற பெற்ற. ஆமென், ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர், என்னை முன்குறித்தவர், யாரை கேட்டு என்னை அழைக்கல, யாரை கூப்பிட்டு எங்களை முன்குறிக்கல, அப்படிதானே? யாரை கேட்டு ஒரு ஒரு ஆரோனை போல ஒரு கனமான ஊழியத்தில் வைக்கல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர் நடத்துவார். அதனால எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன், இவ்வளவுதான். நமக்கு உணர்வு இல்லாம இல்லை, நாங்க மனுஷங்க தான். எங்களுக்கு உணர்ச்சி இல்லாம இல்லை, நாங்க மனுஷங்க தான். எங்களுக்கு அழுக வராம இல்லை, ஆனா மற்றவங்க மேல அழணும்னு விருப்பப்படுறது இல்லை. எங்க அழுக எல்லாம் கர்த்தர் இடத்தில் மாத்திரம்தான். ஆமென், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்களே யோசிச்சு பாருங்க, வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும், வீட்டுல இருக்கும், வெளியே வரும்போது எப்படி கொண்டு வருவார் நம்மள? 4 பேர் பார்த்து வாய் திறக்கிற மாதிரி கொண்டு வருவாரு. சொல்லுங்க, பிசாசு வாய் திறந்து இதுதான் நான் எதிர்பார்த்தேன்ற லெவல்ல நம்மளை வைக்கவே மாட்டாரு. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, என் வீட்டுல எனக்கு தேவனுக்கு 1000% டீலிங் இருந்தாலும் அவர் கையில எடுத்து அவர் புடமிடுறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆமென், அவர் பண்படுத்துறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. அவரை உடைக்கலாம், அவரை இடிக்கலாம், எல்லாம் அவருக்கு உரிமை உண்டு. ஆமென், அல்லேலூயா. என்ன பண்ணாலுமே அவர் கைக்குள்ள வச்சுக்கிடுவாரு, அது அழகு. ஆமென், அது போதும் எனக்கு. ஆனா வெளியே கொண்டு வருவது எப்படி கொண்டு வருவது தெரியுமா? கோல்டை, ஒரு கோல்டு நம்ம போடுறதுல ஆர்னமெண்ட்ஸ் எவ்வளோ அழகு, வெள்ளி, அதை களிம்பு நிற்கிறது எதுக்குள்ள? ஃபர்னான்ஸ்குள்ள கொண்டு போவார், நல்லா எரிகிற அக்கினிக்குள்ள கொண்டு போவாங்க. இது வெளியே நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனை பேர் பார்த்துருக்கோம் கோல்டு உருவாக்குறது? கிடையாது. அது எங்க நடக்கும்? அதுக்குரிய ஒரு இடத்தெல்லாம் நடக்கும். ஆனா வெளியே கொண்டு வரும்போது மலபார் என்ன, ஜாயாலுக்காஸ் என்ன, அதுக்கடுத்து வேற என்னென்ன இருக்குது, ஜிஆர்டி என்ன, இலைட் என்ன, எல்லாத்துலயும் எப்படி வச்சிருக்க தெரியுமா? கண்ணுக்கு பளிச்சு 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 பளிச்சு. அதுக்கு வேலை கேட்டாலே தலை சுத்தணும், அப்படி கொண்டு வந்து வைப்பார். ஆமென், அல்லேலூயா. அது போதுங்க. ஆமே, அப்போ அவர் எங்கெங்கயோ கொண்டு போகுது வசனம் எனக்கு புரியல. அப்போ அவர் என்ன பண்றார்? நம்மளை கட்டுகிறவர், அவர் நம்மளை பாதுகாக்கிறவர், அதுக்கடுத்து அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதங்கள், தேவன் கிட்ட இருந்தா பிள்ளைகள் வரும். 2வது வசனம் பாருங்க, நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேலையில தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விரதா, அவரே தமக்கு பிரியமானவருக்கு. அப்போ கையின் பிரயாசங்கள் தேவன் தான் ஆசீர்வதிக்கணும். ஆமென். அதிக நேரம் வளைச்சு சில நேரத்தில் பலன் இல்லை. எனக்கு இது வாடிசிக்கும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா, ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்கு தெரியுமா? அவர் தம்முடைய பிரியமானவனுக்கு என்ன பண்றாருன்னா, நித்திரையில எல்லாத்தையும் கொடுத்துட்றாராம். எப்படி? தூங்கிக்கிட்டே வீட்டுக்கு சம்பளம் வந்தா எப்படி இருக்கும்? கள்ளங்க தானே. ஆண்டவர் அப்படி சொல்ல வரல. என்னன்னா, நம்ம ஓட வேண்டிய அளவு ஓடணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கையில கொடுக்கணுங்க. நம்ம எத்தனை நேரம் சில நேரத்துல பைபிள் விஷயங்கள் தேவன் நம்மளோடு கூட பேசினாலும் புரியாதே. ஆமென். 5 அப்போ
எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அப்படிதானே? அது யார் கையில கொடுத்தோம்? ஆண்டவர் கையில கொடுத்தது. ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். இதுதான் கான்செப்ட். சொல்லுங்க, தேவன் எனக்கு என்ன அளவுல அனுமதிக்கிறாரோ என் உடம்பை கெடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை செய்யணும்னு இல்லை. சொல்லுங்க, என் உடம்பை கெடுத்து வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கொடுக்காம, வீட்டில் நிம்மதி இல்லாம, வீட்டில் சரியா சமைக்காம ஒரு லாட்ஜ் மாதிரி ஆயிடுது சில நேரத்தில் வீடு. அப்படி கிடையாதுங்க. குடும்பம்ன்றது அழகான தேவன் கொடுத்த ஒரு ஏதேன் தோட்டம். இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் தான் விலையேற பெற்ற நேரங்கள். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைகளோட ஃபேமிலியாக மேரேஜ் ஆகும் போது அது நேரங்கள் விலையேற பெற்றது. சிலர் அப்போ சொல்லுவாங்க, ஒய்ஃப் கூட அது நீங்கள் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் வந்த பிறகு அந்த ஒரு அட்மாஸ்பியரே வேற, கொஞ்சம் வளரும் போது அந்த அட்மாஸ்பியரே வேற. அதெல்லாம் அந்த தினத்தின் நேரத்தில் கிடைக்கிற சந்தோஷங்கள், அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஆமே, எப்பவுமே ஓடி 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 உடைச்சிக்கிட்டு சின்ன சின்ன சந்தோஷத்தை எல்லாம் மிஸ் பண்ணிடுறோம். அப்போ மிஸ் பண்ணும்போது குடும்பத்தில் ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்காது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு நல்ல உறவு ஃபெலோஷிப்பு கிடையாதுங்க, இருக்காது. ஏன்னா குவாலிட்டி ஆஃப் டைம் வந்து நாங்கள் ஃபேமிலியோட கொடுக்கவே இல்லை. அப்படிதானே? குவாலிட்டி ஆஃப் டைம் ஃபேமிலியோடு கூட இருக்கிறது. எப்படி ஆதாமு கூட வந்து அவர் உலாவணும்னு நினைச்சாரோ, சாயந்தர நேரத்தில் வந்து அவங்க கூட உலாவணும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சாரோ, அதே தேவன் தான் குடும்பம் என்ற ஒரு நல்ல பந்தத்தை ஏற்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒன்றா இருக்குது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் இது ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். நம்ம குடும்பமாக இருக்கிறது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம 1000 இடங்களில் போயிட்டு அங்கே நல்லா காசு கொடுத்து சாப்பிட்றத விட வீட்டில் ஒரு சமையலை செஞ்சு கொஞ்சம் அது ரொம்ப ருசியாக இல்லாட்டாலும் ஃபேமிலியாக உட்காந்து பேசி சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். ஆமென். அவர் தான் அழகாக சொல்லியிருக்கிறார், அதோடைய வேதனையே கூட்டார். சிலர் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா கெட்டு கெட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுவாங்க. நல்லா இந்த பக்கம் சம்பாதிப்பேன், இந்த பக்கம் எப்படி போகுதுன்னே தெரியல, மணிக்கணக்கா தூக்கம் இல்லாம சம்பாதிப்பாங்க. உடம்பு கெடுத்து சமாதானம் கெடுத்து. நீ நைட்டு தூக்கத்தை கெட்டால காலையில் எப்படி இருக்கும் தெரியுமா? யாரை பார்த்தாலும் எரிச்சலாதான் இருக்கும். என்னது? யாரை பார்த்தாலும் பேய் மாதிரி தான் தெரியும். நைட்டு தூக்கம் கெட்டி யாராக இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள எதிர்படுறது எப்படி தெரியுமா? சிங்கத்துக்கு எதிர்படுறதுக்கு தான் சமானம். அப்படி இருக்கும், மண்டை கெட்டு போற மாதிரி. ஒரு நாளைக்கு அப்படின்னா முக்காவாசி பேர் நைட்டு பாதி நைட்டு வரைக்கும் தூங்காம கிடந்தா எப்படி இருக்கும் உங்களுடைய மனநிலைமை? அப்ப எப்படி வீட்டில் சமாதானம் இருக்கும் சொல்லுங்க? கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிற நேரத்தில் நான் உழைச்சி ஆண்டவர் கையில என் வாழ்க்கையை கொடுத்தா போதும், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நான் தான் வாசிச்சேங்க, என்னன்னா 6 நாள் மண்ணா விழுது, அதை மறுநாளைக்கு சேர்த்து வச்சா புழு வருது. ஆனா அந்த ஓய்வு நாளுக்குரிய ஒரு மண்ணாவத்தை மொத்தம் முந்தின நாளே சேர்த்து வச்சா புழுவுல மாட்டுக்குது. எப்படி? இதுதான் ரகசியம். ஆமென். உழைக்க வேண்டிய நேரங்களை உழைத்து மற்றது தேவன் கையில கொடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, அவர்கிட்ட இருந்து நீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காதுங்க. அதுக்கடுத்து நல்ல தூக்கத்தை கொடுக்கிறவர் இது தேவன் தான் கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய நித்திரை இன்பமா இருக்குன்னு இருக்கு. சிலர் தூங்குவாங்க, பேருக்கு தான் தூங்குவாங்க, அப்படிதானே? தூக்கமே வராது. இப்படி பிறண்டு அப்படி பிறண்டு உடம்பு வலி தான் மிச்சம். எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, இவங்க மட்டும் நைட் ஷிஃப்ட் மாதிரி. அப்போ ரொம்ப வேதனையாக இருக்குங்க. நைட்டு தூக்கம் வராமல் இருந்தால் அதை மாதிரி நரகம் எதுவும் இல்லைன்னு நான். ஏன்னா எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, நாம எழுப்பி உட்காந்து ஆந்தைய மாதிரி பார்த்துக்கிட்டு, அப்போ மனசுல நமக்கு கஷ்டமா இருக்கும் ரொம்ப. ஏன்னா இந்த தூக்கன்றது வந்து எல்லாம் ஒரு விரும்புகிற ஒரு விஷயம். சில இடத்துல பலவீனத்தில் தூக்கம் வராது,
சில இடத்துல துக்கத்துல தூக்கம் வராது. சில இடத்துல காலில் இருந்து ஓடி 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 யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப டயர்டான போய் படுத்தா தூக்கமே வராது. கண்ணு மட்டும் மூடி இருக்கும். மண்டை காலில் இருந்து யாரை பார்த்த, எங்க போனேன், எங்க வந்த, நாளைக்கு யாரை பார்க்கணும், இதே தான் ஓடிட்டு இருக்கும். சொல்லுங்க, என் மண்டை ரெஸ்ட் பண்ணணும்னா அது தேவனால மட்டும்தான் முடியும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் தான் எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பார்? ஆமென், அல்லேலூயா. 8 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் நல்லா தூங்கி முடிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி காலையில் எழும்பியெல்லாம் ரொம்ப நேரம் தூங்குறது தப்பு. அது வேண்டாம். கன நித்திரை ஆவி வேண்டாம். ஆமென். அப்புறம் அந்த ஜன்னல்ல இருந்து விழுந்த மனுஷனை மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படி தானே? நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா எப்படி தூக்கணும், சீக்கிரம் தூங்கணும். சிலர் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் பண்ணணும் சீக்கிரம் தூங்க. எங்க தூக்கம் வரும்? 1 2 3 4 எண்ணிட்டே தான் உட்காந்துக்கணும். சிலருக்கு பைபிள் எடுத்த உடனே வரும் தூக்கம். எப்படி? அது பொல்லாதாவி. என்னது அது? பொல்லாதாவி. நைட்டு தூக்க வராட்ட ஒன்று பண்ணுங்க, எடுத்து பைபிள் ரீட் பண்ணுங்க, தேவன் பேச ஸ்டார்ட் பண்ண. சிலருக்கு நைட் ஒரு நேரம் தூக்கம் வராது. அந்த நேரத்தில் எழும்பி உட்காந்து நீங்கள் பைபிள் வாசிங்க, இல்லை ஜெபம் பண்ணுங்க. ஆமே, எதுக்கும் ஒரு விஷயத்துக்கு தேவன் உங்களை எழுப்பி விட்டுருக்கலாம். ஆமே, ஹல்லேலூயா. ஒரு ஜாமக்காரனை போல சிலருக்கு தேவன் அப்படி ஒரு பிள்ளைகளை தேவன் எதிர்பார்க்கலாம். ஆமே, தூங்கி தூங்கி சில நேரத்தில் தூக்கம் வரல, அந்த நேரத்தில் எனக்கு அதிக பாரமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. எதுக்கும் சில நேரத்தில் மனசுல நைட் எழுமணும்னா அதிக துக்கமா இருக்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக? ஆவியானவரே என்னை ஜெபிக்க சொல்லுகிறேன், நீங்களே ஜெபம் பண்ண. அப்போ டங்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமென். அப்போதான் நம்ம என்ன பண்ணணும்? டங்ஸ்ல பேச ஸ்டார்ட் பண்ணணும். ஆண்டவருக்குள்ள முழுவதும் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரை நீங்க எதுக்காக ஜபிக்கணும்னு தெரியல, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதுக்காக விண்ணப்பத்தை ஏற்படுத்த ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஆமென். எப்போ எழும்புனா உடனே அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணணும். ஆமென், புரியுதுங்களா? அப்போ தூக்கம் வராம இருந்துச்சுன்னா நீங்க அந்த நேரத்தை வெக்ஸேஷன் எடுக்காதீங்க. எதுக்கு நான் எனக்கு தூக்கம் வரல அப்படி எடுக்காம நீங்க என்ன பண்ண? ஜபிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜபிச்சிட்டீங்கன்னா மறுநாள் அந்த ஒரு சோர்வு உங்களுக்கு இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கடுத்து கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசிச்சிருங்க. கடைசி வசனம் மூணாவது வசனத்தை வாசிங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவர்களால் கிடைக்கும் பலன். கற்பத்தின் கனி யார்கிட்ட இருந்து வரணும்? கர்த்தர்கிட்ட வரணும், டாக்டர் கிட்ட இருந்து வர்றது இல்லை. அவன் யாக்கோப் கிட்ட போயிட்டு அவன் சொல்லுவாள், பிள்ளையோ குடும் இல்லைன்னா நான் சாகிறேன். அவன் சொல்லுவான், நான் என்ன கடவுளா? நீ கடவுள்கிட்ட கேளு, அவர் தான் கற்பத்தை அடைச்சா நான் என்ன பண்ண முடியும்? பிள்ளைகள் இல்லாட்டா அதுக்கு யாருமே காரணம் இல்லை, நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென், சொல்லுங்க. யாராலும் முடியாது ஆண்டவரே, எந்த டாக்டர்ஸ்னால முடியாது ஆண்டவரே. நீங்க தருகிற கிஃப்ட்டுக்கு நான் எதுக்கு லட்சக்கணக்கா காசை அதுக்கு வைக்கணும்? சொல்லுங்க. நீங்க எனக்கு தர கிஃப்ட்டுக்கு யாரா காசு கொடுப்பாங்களா? இல்ல. அதுக்கு நீங்க தர கிஃப்ட்டுக்கு லட்சம் நான் காசு கொடுக்கணும். இது நீங்க தான் எனக்கு தரணும். ஹல்லேலூயா. எந்த விஷயமானாலும் தேவன் கிட்ட இருந்து வரணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க. வீடு கட்டுற காரியங்கள் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், வீடு கர்த்தர் தான் கட்டி கொடுக்கணும். ஆமென். அதனால தான் நீங்கள் அபிகாயில் சொல்வா, கர்த்தர் உங்களுக்கு நிலையான வீடை கட்டி தரட்டும். யார் கட்டி தரணும்? கர்த்தர். ராஜாவாக இருந்தாலும் கர்த்தர் தான் கட்டி கொடுக்கணும். அபிஷேகம் இருந்தாலும் கர்த்தர் தான் கட்டி கொடுக்கணும். பணம் இருந்தாலும் கர்த்தர் தான் கட்டி கொடுக்கணும் தேவ பிள்ளைக்கு. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, சில நார்மல் பீப்புள் சொல்லுவாங்கங்க, காசு வச்சாலும் என்னையால கட்ட முடியாது. ஏன்னா வீடு தேவன் தான் கட்டி கொடுக்கணும். அதே போல வீடு கட்டுற காரியங்கள் வரும்போது தேவன் யார்கிட்ட சொல்லியிருக்கார் தெரியுமா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீடை கட்டுகிறாள்.
ஆமென். புத்தி இல்லாதவ என்ன பண்றாத எடுத்து போடுறான்னு இருக்குது. அப்போ வீட்டுக்கு ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ தான் அந்த வீடின் ஆசீர்வாதத்துக்கு முக்கியமான ஒரு பாத்திரம். சிலர் ஸ்திரீகளை ரொம்ப அற்பமா எண்ணுவாங்க. அந்த ஒரு ஸ்திரீ இல்லாட்ட அந்த வீடு கட்டப்படாது. ஆமென். அல்லேலூயா. வெளியே ஆம்பளைகளை சம்பாரிச்சு கொண்டு வந்தாலும் வீட்டில் பக்குவமாக கையாளுற. கட்டுக்கிறதுனா என்னது? சில சொல்லுவாங்க, நீயா காசு கொடுத்த, நீயா கட்டின. கிடையாது. உங்களுக்கு என்று அழகான ஒரு சந்ததியை பெற்று கொடுத்து எதிர்காலத்தை கட்டுகிறாள். அதுக்கடுத்து உங்களுக்கு வேண்டிய கேர், உங்களுக்கு வேண்டிய நரிஷ்மெண்ட் யார் தர? ஒரு ஸ்திரீ தான் தர முடியும். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆதாமுக்கு ஏற்ற துணை. எதுக்காக? அவனை கேர் பண்ண, அவனை பராமரிக்க, அவன் மேல அன்பா இருக்க. அவன் ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீயின் அடையாளம் அதுதான். அன்பா இருக்கணும், கேரிங்கா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்றான்? அந்த வீடின் ஆசீர்வாதத்தை குலைக்கிறா. ஆமென். அநேக வசனங்களை நான் எழுதிட்டு வந்தேங்க. ரெண்டே வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன். நீதிமொழிகள்ல 19:14 சட்டு வாசிச்சிருங்க. 19:14 வீடு மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் தருகிற ஈவு. ஆமென். வீடு ஆஸ்தியெல்லாம் அப்பா அம்மா வச்சுக்கிட்டு போகணும். அதான் நல்ல குட் பேரண்ட்ஸ். ஆமென். முடிஞ்சதை சேர்த்து வைக்கணும் பிள்ளைகளுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கு பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வருவ சுதந்திரம். நம்ம வாசிச்சோம்ல, அதே போல புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளுகிற ஈவு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய ஈவுக்கு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? பார்க்கணுமா பார்க்க கூடாது உங்க பக்கம்? ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தந்த நல்ல ஈவுக்காக நன்றி. ஆமென். பிள்ளைகளை மட்டும் நல்ல பிள்ளைகள்ன்றோம். அது எப்படி வைஃப் இல்லாம பிள்ளைகள் வந்துருச்சு? எனக்கு புரியல. சொல்லுங்க, நீங்க தந்த நல்ல ஈவு. நீங்க என்ன செஞ்சாலும் பெஸ்ட் அதப்ப செய்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. Thank you for my loving wife. அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, thank you for my loving husband. ஆமென். அவங்களுக்கு நீ வேணும் ஈ வேணும், அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நீங்க ஒத்துக்கிட மாட்டீங்களோ? ஆமென். சொல்லுங்க, என்னுடைய கணவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த வீடு கட்டி எழுப்புற பொறுப்பை என் கையில கொடுத்துருக்குறீங்க. நான் புத்தி இல்லாதவள மாதிரி இருக்கக்கூடாது. புத்தி இல்லாதவ யார் தெரியுமா? Proverbs 7:11 வாசிங்க. Proverbs 7:11. சீக்கிரம் வசனங்களை மட்டும் சொல்ல எனக்கு எடுக்கணுங்க. 7:11, 7:11. நீதிமொழிகள் 7:11. அவள் வாயாடியும் அடங்காதவளுமா இருக்கிறாள், அவள் கால்கள் வீட்டில தரிப்பதில்லை. அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ எப்படிப்பட்டவளா இருக்கிறா? வாயாடியா இருக்கிறா. அப்ப வீடை இடிக்கிறவா, வீடை கட்டாதவ எப்படி இருக்கனா? வாயாடி. எங்க அதிகம் வாயாடிகள் இருக்கிறார்களோ அந்த வீட்டுல ஆசீர்வாதம் இருக்காது. அவள் கால்கள் வீட்டுல தரிப்புக்கிறது இல்லை. வீட்டுல இருக்கவே விருப்பம் இருக்காது அவளுக்கு. வீடு அலையணும், வீடு வீடா அலையணும். இது ஒரு அசுத்த ஆவி. ஆமென். 9:13 வாசிங்க. 9:13. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத she is fool ன்னு சொல்லுது. சொல்லுங்க, வாயாடியா நான் இருக்கக்கூடாது. ஆமென். பொம்பளை நம்ம லேடிஸ்க்கு இருக்கிற ஒரு பேட் டெஸ்டமனின்னு நான் சொல்லலாம். ரொம்ப பேசுறேன். ஆம்பளைகளுக்கு தட் மீன்ஸ் ஜென்ஸுக்கு, ஆண்களுக்கு கொஞ்சம் ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஆண்களுக்கு பெண்கள் ரொம்ப சலசலன்னு பேசினா பிடிக்காது. எந்த வீட்டில் பெண்கள் அதிகமா பேசுறாங்களோ ஆண்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? அவங்க எங்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ நாங்க அவங்களுக்கு அடிமையா இருக்கணுமோ? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவங்க தான் உங்களுக்கு தலை. ஆமென். உங்களுக்கு ஹெட்டவங்க தான். அதனால நீங்க உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்துதான் ஆகணும் பைபிள் சொல்லுது. அதுக்குன்னு அடிமைகள் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் அவங்கள கனப்படுத்தினா, சொல்லுங்க, என்னுடைய
எனக்கு தந்த வாழ்க்கையை துணையை நான் கனப்படுத்தினா தேவன் என்னுடைய வாழ்க்கையை கனப்படுத்துவார். நான் என்னுடைய வாழ்க்கை துணையை எங்கும் கனவீனமாய் நடத்தவே கூடாது. கனவீனமாக நடத்தக்கூடாதுங்க. எப்படி பெண்கள் அதிகமாக அன்பு எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஆண்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அன்பு கலந்த ஒரு மரியாதை. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்கள் அதிகம் அன்பு கொடுக்கும்போது பெண்கள் ரொம்ப மரியாதை குறைவாக நடத்தவே கூடாது. எங்கிருந்தாலும் சாராள் தன்னுடைய ஆபிரகாம் என்ன சொன்னார்? ஆண்டவனே. என்ன சொன்னார்? ஆண்டவனே. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்முடைய இருதயத்தில் நம்முடைய கணவனை குறித்து ஒரு நல்ல ஒப்பீனியன் நமக்கு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாமே நீர் தந்தது. ஆமென். அப்போ வாயாடியே இருக்கக்கூடாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. வீடும் ஆஸ்தி எப்படி பிதாக்களால் சேர்க்கப்படுகிறதோ புத்தியுள்ள ஸ்திரீ தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு. ஆமென், ஹல்லேலூயா. அதை நீதிமொழிகள் 21:19 எதனால வீடு சில நேரத்தில் கட்டப்படுது இல்லைன்னா வீட்டில் சண்டை கோபம் என்ன இருக்குது? சண்டை கோபம் இருக்கிற வீடு கட்டப்படாது. யார் வீட்டில் அதிக சண்டை இருக்குதோ, ஆமென், அதிக கோபம் இருக்குதோ அந்த வீடு வனாந்திர மாதிரி தாங்க இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்கள் சொல்லலாம் அவங்க சண்டைக்காரியா இருக்கிறதுனால பைபிள் அதுதானே சொல்லுது. சில நேரத்தில் சொல்லலாம். ஆனா பதறி பேசினா யாரு? மோசே. சொல்லுங்க, சும்மா பேசுற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும், பதறி பேசுறோம் தெரியுமா அந்த வார்த்தைக்கு நாங்க கணக்கு கொடுக்கணும். ஆமென். இது எல்லாம் தாங்க எங்க வீட்டுக்கு ஆசீர்வாதத்தின் குறை. ஆமென். சொல்லுங்க, சண்டைக்கார ஆவியை வீட்டுல இருந்து துரத்துங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். நாங்க சண்டை போடக்கூடாது வீட்டுல. என்னானாலும் வீட்டுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துடணுங்க. புரியுதா? ஒருத்தர் சண்டை போட்டா ஒருத்தர் கீழே இறங்கிடணும். ஆமென். சொல்லுங்க, சின்ன விஷயத்தை நான் விட்டு கொடுக்கறதுனால, சின்ன விஷயத்தை நான் மன்னிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் குறைஞ்சு போறது கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, சண்டைக்கார ஆவி எடுத்து போடுங்கப்பா. சண்டை இல்லாத வீடு அங்க ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அதுக்கடுத்து கோபம் எங்க இருக்கோ அந்த வீடு ஏன்னா எங்க நான் உண்மையில பைபிளுடைய கேரக்டர்ஸ்ல சிலதை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வாசிப்பேன். அதுல சிம்சனுடைய கேரக்டர் ஒண்ணு. அதுக்கடுத்து மோசே. யோசிச்சு பாருங்க, எந்த அளவு வாழ்க்கையில ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜனங்களை, கூட்ட ஜனங்களை அவங்களுடைய ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் கேட்டு நடத்தி வாராரு. கடைசியில ஆண்டவர் சொல்ற, நீ கானானுக்கு பிரவேசிப்பது இல்லை. எப்படி இருக்கும்? காரணம் பதறி பேசினது, கோபம் கொண்டு பேசினது. ஆமென். சொல்லுங்க, அப்படி இருந்தா என் வீடு கட்டப்படுறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆமென். எனக்கும் சாந்தமும் மனத்தாழ்மையும் கொடுங்கப்பா. சொன்ன ஒரு வார்த்தை பேசும் முன்னால நான் எரிஞ்சு விழுந்தேன்னா நான் என் கூட இருக்கிறவங்கள நான் ஆதாயம் பண்ண முடியாது. என் ஒய்ஃபை ஆதாயம் பண்ண முடியாது, என் ஹஸ்பண்ட் ஆதாயம் பண்ண முடியாது. என் வீட்டு நரகமாயிரும். பிசாசை உள்ள வரணும்னு இல்லை, நம்ம தான் பிசாசு. புரியுதா? எங்க அதிகம் கோபம் இருக்குதோ அவங்கதான் பிசாசு. நம்ம சொல்லுவோம், எங்க இருந்தும் பிசாசு மேல ஏறிட்டு யாரோ எங்க வீட்டுக்கு பிள்ளை சூனியம் வச்சுட்டாங்க. கிடையாது, சூனியமே நம்ம தான். ஆமென். சொல்லுவான் பிசாசு, நினைப்பா என்னை விட பெரிய பிசாசு இங்க இருக்கும். என்னக்கு இவங்க வீட்டுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும், நான் வேற வீடை பார்த்து போறேன். ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு விஷயம் சீக்ரெட் நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப கோபம், ரொம்ப எரிச்சல் இருக்கிறவங்க மூஞ்சி பார்த்துருக்கீங்களா? 1000 பிசாசு கூடி இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தாலே பயமா இருக்கும். அவங்க நினைப்பாங்க, என்னைய பார்த்தாலும் 4 பேர் பயந்து விடுவாங்க. அந்த அளவுல எப்போ உன்னைய பார்த்தாலே யாருக்கு பிடிக்கலப்பா, அதனாலதான் ஓடி போறாங்க எல்லாருமே.
சொல்லுங்க. நம்முடைய ஃபேஸ்லயே ஒரு க்ளோ இருக்கணுங்க. தேவ பிரசன்னம் தான் ஒருடைய மனிதனுடைய முகத்தை பிரைட்டாக்க முடியும். புரியுதுங்களா? நமக்கு தேவனுக்கு இருக்கிற உறவு, அந்த டைம். ஏசப்ப கூட அதிகமாய் பேச பேச மோசைக்கு தெரியல அவன் ஃபேஸ் பிரைட்டா இருக்குன்ட்டு. அவன் ஃபேஸ் பார்க்க கூடாத அளவு பிரைட்டா இருந்துச்சான். அப்போ அவன் முகமூடி போட்டுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த அளவுல பிரைட்டா இருந்துச்சு ஒரு ஃபேஸ். காரணம் என்ன? மேக்கப்பை போட்டு வந்தாரு. மேலே போய் 40 நாள். சொல்லுங்க, முட்டாள்தனமா இல்லையா? இது தேவனே தெரியாதவங்க பேசுற பேச்சு. சொல்லுங்க, என் ஃபேஸ்ல என்னைய பார்த்தா அவரை பார்த்த மாதிரி இருக்கணும். அவன் அந்த மலையில அவர் ஜபிக்கும் போது எப்படி இருந்துச்சு அவருடைய ஃபேஸ்? சொல்லுங்களேன். அத மாதிரி தான் என்னுடைய ஃபேஸ் இருக்கணும். நான் பிரைட்டா இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் தப்பா சொல்லி கொடுக்குறேனா? இல்ல. என்னை பார்த்தா இந்த தாவீதுக்கு சொல்லுவாங்க என்ன தெரியுமா? தேவதூதன் மாதிரி. ஜனங்கள் கொடுத்த சாட்சி. தாவீது எப்படி? தேவதூதன். அப்ப நம்மளை குறித்து என்ன ஜனங்கள் சொல்றாங்க? என்னுடைய வைஃப் என்ன சொல்லுது? என்னை பார்த்து ஏஞ்சல்னு சொல்லுதா இல்ல டெவில்னு சொல்லுது? சொல்லுங்க. ஹஸ்பண்ட்ஸ் நம்மளை பார்த்தா ஏஞ்சல், என்னுடைய கிஃப்ட், ஆரம்பத்தில் கிஃப்ட், ஏஞ்சல், அதே சாட்சி இப்போ இப்படி இருக்கா? ராட்சசி. சில சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்து ராட்சசி கூட இருக்கிற மாதிரி. வீட்டுக்கு வந்து பியாய் கூட குடித்தனம் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம நர்ஸாச்சு. அதான் என் பிள்ளைகள் சொல்லும். சில நேரத்தில் கோவம் வரும்போது அவளை ஏதாவது சொன்னான்னா, லியோ சொல்லி கொடுத்தாருல, என்னது? ஊழியக்காரியான்னு கூப்பிடுங்க. என்னது? அப்போ வைஃப் ரொம்ப இப்படி நின்னா சொல்லணும், ஏஞ்சல், நீ இன்னைக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்காமா, பார்க்க நீ அழகா இருக்கேன்னு சொன்னாலே போதும். அப்படியே ஒரு வைஃப எனக்கு புரியல. நம்ம இன்னும் பழைய ஏற்பாட்டில தான் இருக்கோம். கல்லுக்கு கல், பல்லுக்கு பல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. சண்டைன்னு வரும்போது நம்ம மாறிக்கிடணும். அவனை சொல்லணும், இன்னைக்கு வீட்டில் போனால் வித்தியாசமான சூழ்நிலை. வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணணும்? போயிட்டு சொல்லணும். சண்டை நிற்குமா சொல்லணும், ஏம்மா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கம்மா, என்னம்மா பண்ண முடிச்சிச்சு. ஏன்னா ஒரு ஒய்ஃப் எப்பவுமே ஆசைப்பட்ட தெரியுமா? ஹஸ்பண்ட் அவங்கள பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுவா. புரியுதா? ஒரு சாரி உடுத்தினாலும் நல்ல நல்ல ஒய்ஃப். அவங்க பார்க்கணும் இவங்க பார்க்கணும்னு நினைக்கிறது அது வேற மார்க்கும். ஆனால் ஒரு ஒன்று உடுத்தின உடனே ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லணும். இது எதிர்பார்ப்பு, குறையில்ல. அது சொல்லணும். என்ன மட்டும் உடனே நமக்கு வந்து கோவம் வந்துடக்கூடாது. நம்ம சொல்லி பார்க்கணும். வேற என்ன பண்ண? ஏதோ வித்தியாசம் தெரியுதா? என்னன்னு ஆனா பார்த்த உடனே ஏமா என்ன இன்னைக்கு நல்லா இருக்க, நல்லா முடிச்சிருச்சு. அப்போ நம்ம அப்படி நடந்துக்கிடணும். அவன் சீக்ரெட் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு. அவன் ஹல்லேலூயா. அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் கூடிய வாழ்க்கையில் அவ்வளோதான். சம்டைம்ஸ் நமக்கு வேற என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அவங்க நினைப்பாங்க. சிலர் வந்து நான்லாம் சில விஷயங்களை சொல்கிறேன். நான்லாம் பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க கண்ணுக்கு எப்படியோ. ஆனால் உண்மையில் சொல்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அவங்க தான் ஹீரோ, அவங்க தான் ஹீரோயின். பிள்ளைகளுக்கும் அவ்வளோதான். அப்பா அம்மா தான் ஹீரோ, அப்பா அம்மா தான் ஹீரோயின். வேறு யாரையும் வச்சுக்கக்கூடாது. புரியுதா? கல்யாணத்துக்கு முன்னால் கர்த்தரை வச்சுக்கணும். அதுக்கடுத்து உங்கள் அப்பா அம்மாவை ரசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? குறை சொல்லியே பழகிற வாய் ரசிக்க எங்கே போகுது? இந்த விஷயங்களை விட்டு சொல்லுங்க, குறை சொல்றதெல்லாம் விட்டு ரசிச்சு பழகும். சிலது பக்கத்தை விட அதை இதை பார்த்துக்கிட்டு தான். சிலது டிவிக்கு முன்னால ரசிச்சுட்டு உட்காந்துருக்கும். மணிக்கணக்கம் சினிமா ரசிச்சுட்டு உட்காந்துருக்கும். அப்போ அதை ரசிச்சுட்டு வீட்டில் வந்து பொண்டாட்டி ரசினா முடியாது, நேசினா முடியாது. புரியுதுங்களா? அப்போ
ஒரு கணவன் மனைவிக்குள்ள இப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த வீடு ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கணுங்க. புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு இந்த ரகசியம் பெரியது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள குடும்பத்துக்குரிய ரகசியம், அந்த அன்பின் ஆழம்ன்றது பெரியது. ஈஸியா சொல்றோம், நீ இல்லாம என்னால வாழ முடியாதா, நீ இல்லாம என்னால வாழ முடியாதா. முடியாது முடியாது. ஒரு பரிசுத்தவான் சொன்னாங்கங்க, நம்ம 1000 பேரை சிலர் நல்லவங்க நல்லவங்க, அப்பா மாதிரின்னு சொல்லலாம், அப்பான்னு கூட கூப்பிடலாம், அம்மா மாதிரின்னு சொல்லலாம், அம்மாவா கூப்பிடலாம். ஆனால் வாழ்க்கையில் இழக்கக்கூடாத ஒரு விஷயம் தெரியுமா? வாழ்க்கை துணை. அதை நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அதனால நீ இல்லாமல் நான் வாழ்ந்துறேன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை தெரியாதா சொல்லாதீங்க. தேவனுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும். உங்களுக்கு நீ ஏற்ற துணை அவர் தானே கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஏசப்பா தப்பு பண்ணுவாரா? ஆண்டவர் தப்பு பண்ணுவாரா? கிடையாதுங்க. பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? அன்பு, விட்டு கொடுத்தல், மன்னிப்பு. அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை சகிக்கும், சகலத்தை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஒரு அடிப்படை விஷயத்துக்குள்ள நம்ம வரமாட்டுக்கோமே. சொல்லுங்க, என் வீட்டில் இப்படி நாங்கள் இருக்கவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. 21 அதுடைய 9வது வசனம். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் ஒரு மூலையில் தங்கியிருக்கிறதே நலம். 12வது வசனம். 19வது வசனம் வாசிச்சிங்களா? சண்டைக்காரியோடைய 9வது வசனம். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேலே ஒரு மூலையில் தங்கி இருக்கிறதுனால ஏன் ஒரு புருஷன் டக்குன்னு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு? வெளியவே அலைஞ்சு முக்காவாசி டீ கடைக்கிட்ட, பேக்கரி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இங்கே முக்காவாசி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா வீட்டுக்கு வந்தால் நிம்மதி கெட்டு போயிடுது. தூங்குற நேரம் போனால் சாப்பிடணும், அந்த தூங்கிடும். காலை எழும்பி காப்பி குடிச்சிட்டு ஓடிடணும். இப்படி நம்ம வீடு இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், என்கிட்ட இருக்கிற சண்டை ஆவியை நான் விட்டு விட ரெடியாக இருக்கேன். ஆமென். என் வீடு கட்டப்படணும். எத்தனை பேர் சொல்லுங்க, என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், என் வீட்டில் சமாதானம் இருக்கணும். ஏசு இருக்கிற வீட்டில் சமாதானம் இருக்கும். ஏசு வீட்டில் நிம்மதி இருக்குங்க, ஆரோக்கியம் இருக்குங்க. இல்லை சில நேரத்தில் பலவீனம் இருந்தாலும் பலப்படுத்துவாருங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கடைசியாக இது அதே ப்ராப்ஸில் 17வது அதிகாரத்தில் 1வது வசனம் பாருங்க. 17:1. பார்த்தீங்களா? சண்டை இருந்துக்கிட்டு எல்லாம் இருக்கிறத விட சண்டை. எத்தனை பேர் இது ஓகே ஆமான்னு சொல்கிறீங்க? என் வீட்டில் சண்டை இல்லாமல் இருந்தால் போதும், என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு படுத்துங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சாப்பிட்ற நேரம் தான் பிரச்சனையே வரும். எத்தனை பேர் வீட்டில் நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு குடும்பம் அந்யோன்யமாக இருக்கிற டைம் என்ன தெரியுமா? ஹாலில் டிவி பார்த்து உட்காந்து பார்க்குற டைம் கிடையாது. ஃபேமிலி ப்ரேயர் ஒன்று பண்ணுவோம், அந்த டைமும் சாப்பிட்ற டைம், இது 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேமிலி ப்ரேயரு 4 பேரை கூப்பிட 4 புக்கில் நிற்கும், வராது. பிரச்சனை அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு நேரம் கூப்பிட்டா வர மாட்டேயோ, ப்ரேயர்னு கூப்பிட்டா வராது. பிசாசு அப்படி உட்கார வச்சிருப்பா அதுக்குள்ள. அந்த நேரத்தில் அமைதி காக்கணும். வாங்க, ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் நடக்கும். நம்ம 1 நாள் 2 நாள் மண்டே அடி கொடுக்குறதுக்கு நாங்களே ஜோமண்டி நாமளே படித்து முடிச்சிடும். அப்படி ஆயிடுது. அந்த நேரத்தை ஒருங்கிணைக்கணும். அதுக்கடுத்து சாப்பிட்ற ஒரு டைமிங் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நேரம் தயவு செய்து சண்டை போடாது. அந்த நேரம் தான் பிசாசு இழுத்து விடுவான். கண்ணீரில் என்ன என்னது, என் பானத்தில் கண்ணீர் கலந்து, அது ஏதோ ஒன்று வசனம் இருக்குல்லப்பா. அப்படி அழுதுகிட்டே சாப்பிடுறது. இங்கே ஒன்று அழுதுட்டு இருக்கோம், இங்கே ஒன்று திட்டிகிட்டு இருக்கோம். நமக்கு சாப்பாடு எப்படி வயிற்றுக்குள்ளே போ? நான் வீட்டில் பாஸ்டருக்கு அடிக்கடி சொல்லுவேன், எப்பா தயவு செய்து
கோவப்படுற நேரம், அடிக்கிற நேரம், மற்ற நேரம் இருக்கட்டும், சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, டிவி பாட்டுக்கிட்டே சாப்பிட்றதா பிள்ளைகளுடைய வழக்கமாகி போச்சுங்க. இல்லைங்க, சாப்பிட்ற நேரம் டிவி ஆஃப் பண்ணுங்க, சாப்பாடு வச்சுக்கோங்க, சுத்தியில் உட்காந்துக்குங்க, சாப்பிடு. ஆமென். அந்த பிரின்சஸ் சிஸ்டர் அழகாக சொல்லி தந்தாங்க தெரியுமா? ஒவ்வொரு தோசையாக சுட்டு கொடுக்கணும். சுட்டு கொடுத்து பிறகு நம்ம சாப்பிட்றதுக்குள்ள போதும் ஆயிருங்க. அப்போ எப்படிங்க ஒரு ஃபெலோஷிப் வரும்? தமிழ்நாடு இந்தியாவுக்கு காமிச்சு கொடுத்த கான்ட்ரிபியூட் பண்ண மிகப்பெரிய விஷயம் இட்லி தோசைன்னு நினைக்கிறேன் நான். இட்லி தோசை, இட்லி வேணும் அவிச்சு போட்டுடலாம். இந்த தோசை சொல்கிற விஷயம், அவன் பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்றோமே, அங்கே தான் வரும். தோசை போடுறவங்க தான் கஷ்டம் தெரியும். ஆளாளுக்கு 5 தோசை சுடு. இனியில் இந்த மெனுவில் ஒரு மாற்றம், தோசைக்கு பதிலாக இட்லி. ஆனுவாங்க சிலர், தோசையில் சிலர் இருக்குதுங்க. அப்போது அவர் சொன்னாங்க தெரியுமா, தோசை சுட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க. அப்போது சாப்பிட்ற நேரத்தில் பிரச்சனை கொண்டு வர்றது தான் பிசாசுடைய முக்கியமான ஒரு திட்டம், புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அநேக காரியங்களை எழுதிட்டு வந்தேங்க. கடைசி ஒரு வசனம், ப்ரோவர்ப்ஸ் 31:20 எடுங்க. 31 2 வசனம் மட்டும் வச்சுக்கோம். 31:10-11 குணசாலின ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துகளை பார்க்கிலும் உயர்ந்தது. எப்படி? ஒரு பெண்மணியை, குணசாலியான ஸ்திரீயை பைபிள் எதுக்கு ஒப்பிடுது தெரியுமா? முத்துகளை பார்க்கிலும் விலையேற பெற்றது. முத்து எங்க கண்டுபிடிக்கலாம்? ரோட்லையா? முத்து எங்க கிடைக்கும் சொல்லுங்க? சமுத்திரத்தின் ஆழத்துல. புரியுதுங்களா? பல வருஷங்களாகும் அது உருவாக. அப்போ அப்படிப்பட்ட முத்துக்கு தான் ஆண்டவர் யாரை ஒப்பிடுறாரு தெரியுமா? ஸ்திரீகள், முத்துக்கள். சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்கீங்க முத்துக்கள்? ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீங்கெல்லாம் என்ன சொல்லணும் தெரியுமா? இன்னைக்கு ஏன்னா ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் மாதிரி போயிட்டு, நீங்கெல்லாம் இவங்கள முத்துக்கள்னு எத்தனை பேர் சொல்வீங்கன்னு தெரியல. சொல்லுங்க முத்துக்கள். நான் பார்க்கல, சொல்லுங்க முத்துக்கள். நீங்க என்ன சொல்லுங்க? சொத்துகள். சொல்லுங்க, நீங்க தான் என் சொத்து. சொல்லுங்களேன், சொத்துகள். நீங்க வீடு கட்டல, நீங்க அதை வாங்கி தரல, நீங்க இதை வாங்கி தரலன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் தான் என் சுதந்திர சொத்து. அதுக்கடுத்து நீங்க தான் என் சொத்து. பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்த்து கேட்கணும், நீ சொல்லணும், நீங்க தான் சொத்து, நீங்க இல்லாம இல்லை. ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளை கொஞ்சம் போது மட்டும் சொல்லுவோம், என் சொத்தே, என் முத்தே சொல்லுவோம். ஆனால் ஹஸ்பண்டை பார்த்தா என்ன சொல்லுவோம்? ஆறு இருக்கிறாரு, புத்தியா இருக்கு. அப்போ இந்த சொத்து முத்து எங்கிருந்து வந்துச்சு? ஆமென். உங்க பிள்ளைகள் உங்களுக்கு சொத்துனா, அப்போ கணவர் எப்படி? எந்த சொத்து? பெரிய சொத்து. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தந்த சொத்துக்காக நன்றி. என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? இல்லை, புருஷன் தாங்க பெரிய சொத்து. கணவன் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி மனைவி இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் முத்து. ஆமென். ஹல்லேலூயா. ப்ரோவர்ப்ஸ் 31:26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் வாயில. அப்போ புத்தி உள்ள ஸ்திரீயினுடைய வாயில இருக்க வேண்டியது ஞானம், தயவுள்ள வார்த்தைகள். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, டிஸ்கரேஜ் பண்ற வார்த்தைகள் இல்லை, என்கரேஜ் பண்ற வார்த்தைகள். அதே போல தயவுள்ள வார்த்தைகள். தயவா நடந்துக்கணும், டெண்டர் ஹார்ட்டடாக இருக்கணும் எப்பவும். ஆமென். ஹல்லேலூயா. கடிஞ்சு கொள்றது பிள்ளைகள் மேலே அப்படி பண்ணலாம். ஆனால் ஹஸ்பண்ட்ஸ்ன்னு வரும்போது முடிஞ்ச மட்டும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுடைய நல்ல குணத்தினால தான் என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்படாத நபர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும். ஆமென். அப்போ நம்முடைய கேரக்டர் ரொம்ப வெளியேற பெற்றது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆமென். 31வது வசனம், அவள் கைகளின் பலனை அவளுக்கு
கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய செய்கைகளின் பலன் கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் வீடை கட்டுகிறவர், கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவர், கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆமென். அந்த பிள்ளைகளை கரங்களை எடுத்து பயன்படுத்துவார் கர்த்தர். இந்த வார்த்தையின் மூலியமா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே முனகல் படியிடுங்க, இல்லை அப்படி இல்லை எழும்பி நில்லுங்க தேவ பிரசன்னத்தில். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி, தகப்பனே நன்றி, ராஜா நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்துப் போனதால் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை செத்துப் போனதால் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்ன